ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறது சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. சரிடா, நீ போகிறது எனக்கு எப்பட்றா தெரியும்? நீ போகிற எங்கேயோ ஊர் சுற்றத்துக்கு, அது எப்பட்றா எனக்கு தெரியும்? நீ போகிறது நீ தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. அது எனக்கு கேட்குது. பட் நான் சொல்கிறேன். எங்கே போயிட்டுருக்கடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வெள்ளூர் தாங்க போயிட்டுருக்கேன். வெள்ளூரில் எங்கடா? வெள்ளூர் தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க வெள்ளூரில் தான் நான் இருக்கேன். பட் நான் வெள்ளூர் கோட்டைக்கு தாங்க போயிட்டுருக்கேன். நீங்கள் இந்த வேலூர் கோட்டையை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, வேலூர் கோட்டைக்கு வர்றதுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்துக்கு வந்துடணுங்க. வேலூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் தாங்க இந்த வேலூர் கோட்டையே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையை ரீச் பண்ணிட்டோங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரோபோ ஜோசியெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைங்க இருக்குதுங்க வெளியவே. அது ஷூட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ வந்து 20 நிமிஷம் இது வந்துதுங்க. 20 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்னடா இது 20 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு தாங்க போவாங்க. அதனால தான் எடுத்தது பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் வீடியோங்க. அது கட் பண்ணி ஷார்ட்டாக சின்னசாக்கி 20 நிமிஷத்துக்கு எடுத்துன்னு வந்தேங்க. ஓகே, இந்த வீடியோவை நான் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துன்னு போக முடியுமோ அந்தளவுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துன்னு போக ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வழி இப்படி தாங்க இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கு போகிற வழி இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வேலூர் கோட்டை உள்ளே போயிடலாங்க. வேலூர் கோட்டை போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஒரு படத்தை சைடில் பாருங்கள். இது வேலூர் கோட்டையோட சின்ன ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சைடு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டிங் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு கரெக்டான ரீசன் தெரில போட்டு எடுத்ததுக்கான ரீசன். பட் வந்து இங்கே வந்து அதிகமாக போட்டு இருந்துச்சு. முன்னெல்லாம் வந்து டூரிஸ்டர்லாம் வந்து போட்டில் ரைட் பண்ணாங்க. இது வந்து கோட்டைக்கு என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங் ஓப்பனிங் டைமிங் வந்து நான் காமிக்கிறேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தனியாக போர்டு வச்சும் சொல்லியிருக்காங்க ஓப்பனிங் க்ளோசிங் டைம். ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6 மணிக்கு, க்ளோசிங் டைம் ஈவினிங் நைட்டு 8 மணிக்குங்க. கோட்டையோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவங்க போனது மதியம் 1 மணிக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு செம்ம வெயில் காஞ்சிச்சு. சரி இருந்தாலும் சரி ஷூட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஷூட் பண்ணோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு, அதாவது கோட்டைக்குள்ளே ஒரு கோவில் இருக்குங்க. கோவிலோட பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோவிலோட பேர் ஜலகண்டீஸ்வரர் டெம்பிள். அதாவது ஜலகண்டீஸ்வரர் சிவன் கோவில் தாங்க உள்ளே இருக்கிறது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீ கடை, ஐஸ்கிரீம் கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. இங்கே வேலூர் கோட்டை உள்ளவே 25 கட்டிடம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கான வழி. கோட்டையை சுற்றின்னு வர்றதுக்கு இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து கோவிலுக்கு போயிடலாம். இந்த கோயிலோட தான் ஞாபகம் வந்துச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம், இப்போ வந்து விஷால் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, ரத்னம். அது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையில் தாங்க ஷூட் பண்ணாங்க. அது ஃபுல்லாக வேலூர் மாவட்டத்தை பற்றிய படம் தான். பட் நல்ல மூவிங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வேலூரை பற்றி ஒரு மூவி வர சொல்ல அதை நம்ம பார்க்காம இருப்போமா? பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நீங்கள் வேணால் அந்த படத்தை முழுசாக பார்த்துட்டு வாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சீனில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையில் இது போலீஸ் ஸ்டேஷனாகவும், இந்த இடத்துல வந்து ரத்னம் வந்து அந்த பொண்ணுக்காக சண்டை போட்டு வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஷூட் இருந்திருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இந்த கோவில் வந்து அழகாக தெரிஞ்சிருக்கும். கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேர் ஒன்று நின்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கோவிலுக்கு தேவையான பூஜை பொருள், பொம்மை அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ ஏதோ வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பச்சை கலரில் ஏதோ தார்பாய் மாதிரியோ ஏதோ சம்திங் ஏதோ போட்டிருக்காங்கங்க. ஓகே, நல்லாயிருக்கு. வெயிலுக்கு பரவாயில்ல. கோவிலுக்கு வெளியே செப்பல் விட்டு போகிறதுக்கு ஸ்டாண்டு, அதாவது செப்பல் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கினோங்க. கீழே இறங்கி போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா நாங்கள் போகிற டைம் 1 மணி இல்லையா, அதனால் கோவிலை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி என்னடா நம்மளுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணிகிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணோங்க. நீங்கள் இந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த கோவிலோட டைமிங் வந்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதாங்க ஷெடியூல். இந்த ஷெடியூல் பிரகாரம் தாங்க கோவில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோங்க. என்ட்ரன்ஸ் வாசலில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கதவும் சரி, அங்கே செஞ்சுருக்கிற சிலையும் சிற்பம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். சரி, என் ஃப்ரெண்டு முந்திரி கோட்டை மாதிரி உள்ளே போயிடுறான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோங்க. உள்ளே போனோடனே இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 3 ஸ்ட்ரக்சராக இருக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறது, 3 ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, அதாவது ஒரு கவசம், 2வது கவசம், 3வது கவசம். அதாவது எப்படி சொல்லலாம்னா, இந்த கோவில் வந்து முதல் சேர் உள்ள நம்ம இருக்குங்க. அதாவது முதல் சேர் இப்படி இருக்குன்னா,
இதுக்குள்ளே தாங்க நம்ம இங்கே இருக்கோம். ஓகேங்களா, இது முதல் செவருன்னு சொல்லுவாங்க. இது வந்து மண்டபம். இது வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 இது முதல் செவரு, 2வது செவரு, 3வது செவரு, அதுக்கப்புறம் தாங்க மூலவர் சிலை இருக்குது. ஓகேங்களா, இங்கே மூலவர் வந்து ஜலகண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இப்போ வந்து அந்த கோவிலோட முதல் செவத்துக்கு உள்ளே போகிறாங்க. இந்த முதல் செவத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் மண்டபம் இருக்குது. அதை விட்டு இந்த சைடில் போனீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது. பட் வந்து இங்கெல்லாம் எந்த சாமி சிலையும் இல்லை. பட் வந்து சுற்றி வர்றதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு மரம்லாம் நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க, நயல் நல்லா இருக்குது. பட் போயிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இப்போ நான் அந்த மண்டபம் காமிச்சேன்னா சேம் அதே மாதிரி வந்து இந்த 4 மூலைக்கும், அதாவது 4 திசையிலையும் இந்த சேம் மண்டபம் இருக்குங்க. எங்கள் டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டேங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இந்த கோபுரம், என்ட்ரி கோபுரம் அதுதாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே போக சொல்ல விநாயகர் தாங்க முதல்ல இருக்கார். இதுக்கு மேலே என்னால் ஃபோனை உள்ளே வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க திட்டுவாங்க, கோவிலில் வந்து என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் என்ட்ரன்ஸோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா உள்ளே போனால் பயங்கரமாக திட்டு எனக்கு தாங்க. ஓகேவா, உள்ளே இருக்கிற லிங்கம் வந்து நான் ஃபோட்டோ வைக்கிறேன். அப்புறம் இந்த தண்ணி வந்து பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. இந்த தண்ணி வந்து என்ட்ரன்ஸ் கோபுரத்துக்கு பக்கத்திலே இருக்கும். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் கோட்டை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தண்ணி அதிகமானால் இது உள்ளவும் அதிகமாகிடும். அங்கே தண்ணி கம்மியாச்சுன்னா இதுவும் கம்மியாகிடுங்க. ஏன்னா இது சேம் செட்டப்பில் இருப்பாங்க. உள்ளே சம்திங் சுரங்க மாதிரி ஏதோ சம்திங் இருக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் வெளியே தண்ணி அதிகமாச்சுன்னா இங்கே தண்ணி அதிகமாகிடும், வெளியே தண்ணி கம்மியாச்சுன்னா இதுலேயும் கம்மியாகிடுங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நான் சொன்னேன்ல ஒரு 4 மூலைக்கு ஒரு மண்டபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது இதுதாங்க. இந்த மண்டபத்தில் என்னடா ஃபேமஸ்னால் இங்கே 42 தூண் இருக்குங்க மொத்தம். இந்த 42 தூணும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த சிலை நடுவில் அழகாக கேப் இருக்குங்க. இங்கே வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து பார்க்க சொல்லும். இது எந்த சாமிக்கு கல்யாணம் பண்ணுற இடமா இல்லை எந்த இதுன்னு சொல்லி தெரியல. பட் வந்து ஆமை கீழே பார்த்திங்கன்னா ஆமை, அதுக்கு மேலே ஒரு மண்டபம், அதாவது நான் ஆமை மேலே இந்த மண்டபம். இந்த கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலும் அது ஒரு ஸ்ட்ரக்சர் தாங்க. கோட்டையை சுற்றி தண்ணி இருக்குது, தண்ணிக்கு நடுவில் கோட்டை இருக்குங்க. இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் தாங்க இங்கே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோட்டை சுற்றி மேலே இடத்துக்கு டைமிங் பார்த்தா ஓப்பனிங் டைம் 9 மணிக்கு இருக்குது, இங்கே க்ளோசிங் டைம் 5 o'clock. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட்டை சுற்றி, அதாவது கோட்டை கோயில் கோட்டைக்கு உள்ளே இல்லை, கோட்டை அந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, தண்ணியோட இதுவாக அது தாங்க பார்ப்போம். அது வந்து க்ளோசிங், அதாவது இறங்குற இடம் அது. ஓகேங்களா, இங்கே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இங்கேருந்தே லவ்வர்ஸோட தொல்லை ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள், நான் அவாய்ட் பண்ணேன் அவங்கள. பட் இருந்தாலும் 2 பேர் இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. எங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு லவ் ஜோடி, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் நிறைய இருக்குது, வாங்க பார்க்கலாம். அதெல்லாம் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணேன், பட் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கீழே சரி வேணாம் மேலே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மேலே ஏறிட்டோம். அந்த கோட்டை மேலே தாங்க நாங்கள் இப்போ இருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டு ரைடு முன்ன நடந்துட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க போட் ரைடு. நான் கூட போயிருக்கேன், ஆனால் இப்போ எடுத்துட்டாங்க, என்ன ரீசன் தெரியல. மறுபடியும் விட்டால் எத்தனை பேர் அதில் போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட் ரைடு விட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வேலூர் கோட்டை பார்க்கு ஓகே, பட் வந்து அந்த இடத்துல போட் ரைடு, அந்த கோட்டை தண்ணியில் வந்து போட் ரைடு விட்டால் இன்னும் நல்லாயிருக்குங்க. நான் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அண்ணன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தார். இந்த தண்ணியில் மீன் பிடிச்சாருன்னா எனக்கு தெரில, ஏன்னா தண்ணி வந்து அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. சரி ஓகே நம்ம போகலாம், நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இது. சரி ஓகே நம்ம போவோம். நம்ம போயிட்டே இருந்தோங்க. நீங்கள் இந்த சைடில் பார்க்குறவங்க பார்த்தீங்களா, ஒரு பொம்மை நிற்க வச்சுக்கிறாங்க பார்த்தியா, அங்கே தாங்க பழைய காலத்துலலாம் வீரர்கள் வந்து அந்த இடத்துல தான் நின்று காவல் காத்திருக்காங்க. அந்த அவர் நிற்கிற கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதில் வந்து தேவையான ஆயுதம் அதெல்லாம் போட்டு வச்சுப்பாங்கங்க. இங்கே வந்து எப்போ இந்த கோட்டையை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் தாங்க இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. எப்படான்னு கேட்டால் 1566 தாங்க கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதிரிங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பீரிங்கி வச்சு ஷூட் பண்ணுறதுக்கோசரம் இந்த இடத்துல கேப் விட்டு கட்டியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னாவே. இது வந்து உண்மையான்னு சொல்லிக்கணும், அது அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா இது கொஞ்சம் கற்பனையும் கலந்துருக்கு. ஓகேங்களா, இங்கே கீழே இறங்கி போகிறதுக்கு தனியாக ஒரு வழி இருக்குங்க. எங்கடா அந்த வழின்னு சொல்லினா அந்த சின்ன சந்து உங்களுக்கு தெரியுதா, இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த சின்ன சந்து தெரியுதா பார்த்தீங்களா, அதுலேருந்து தாங்க வரணும். அதுக்கு வந்து ஆப்போசிட் உள்ளே வந்து வழி இருக்கும். இந்த சைடு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியை வந்து இன்னொரு இடத்துல வந்து நான் காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலூர், அதாவது வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்லேருந்து தெரியுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலூர் பஸ் ஸ்டாண்டு அந்த ரவுண்ட் ஷேப் சிக்னல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த சைடு வழியாக தாங்க நம்ம போக போகிறோம்.
இந்த வழி நீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. வீடியோவை கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு தெரியக்கூடாது தான் மேக்ஸிமம் இது பண்ணேன். பட் வந்து வீடியோவை நீங்களாம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும். ஏன்னா அந்த கோட்டையோட இடுக்கு அந்த பீரிங் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா கேப்பு, அதில் வந்து இப்போ வந்து பீரிங்கெல்லாம் இல்லை. பட் அதுக்கு பதில் லவ்வர்ஸ் அதிகமாக அந்த அந்த சந்தில் என்ன பண்ணுறாங்களா நம்மளுக்கு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த சந்தில் நிறையா பேர் இருக்காங்க. ஐயோயோ அண்ணே, நீங்கள் என்னண்ணே அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு இருக்கீங்க. சரி ஓகே, நீங்கள் பிடிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹைவேங்க, அது ஹைவே வேலூர்லேருந்து பெங்களூர் அந்த சைடு ஊசூர் அந்த சைடெலாம் பார்த்துக்கு அது ஹைவேங்க. அந்த சைடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரோட் சைடு, அதாவது அந்த ரோட் சைட்லேருந்து இந்த கோட்டையை பார்க்கறதுக்கு இந்த சைடு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. கோட்டை எந்த டைம்லாம் பாருங்கள் அந்த ரோட் சைட்லேருந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கு லைட் செட்டப்போட சூப்பராக இருக்கும். இது என்னடா அது வேலூர் கோட்டையா இது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நான் உங்களுக்கு சொன்னேன்ல பார்த்தீங்களா, வீரர்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, கிட்ட அவங்களை காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்டெப்பு, இங்கே கீழே இறங்கி அந்த சந்தில், அதாவது அந்த கேப்பில் வந்து அண்ணான் சைடு போயிடுவாங்க. நான் அந்த இடத்துக்கு போயே காமிக்கிறேன் பாருங்களேன். நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல போகிறேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பாம்புக்கும் எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. சரி ஓகே, அங்கே போயிட்டேன். இங்கே வந்து கீழே இருந்து அங்கே பார்த்தீங்களா க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. முன்ன வந்து ஓப்பனில் இருக்கும். பழைய காலத்து, அதாவது 16ஆம் நூற்றாண்டுலலாம் ஓப்பனில் தான் இருந்திருக்கும். இந்த வழி பார்த்தா இந்த வழியாக தான் அந்த சைடு ஆப்போசிட் வழியாக வெளியே போகிறதுக்கு, அந்த பாதுகாப்புக்கு நிற்கிறதுக்கு இந்த சைடு தாங்க போகணும். ஓகேங்களா, இது சரி ஓகே, நம்ம மேலே போகலாம். இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம். சரி ஓகேங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு முந்திரி கோட்டைங்க, நிஜமாலே சொல்லுவேன் நான் முந்திரி கோட்டை தான் சொல்லிட்டு எனக்கு முன்னாடி போய் நின்றுறான். என்ன தான் பண்ணுறான்னு தெரில. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இதுக்கப்புறம் தாங்க லவ்வர்ஸு கிரிஞ்சு தாங்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு இது பண்ணுறாங்க. இது வேலூர் கோட்டையா இல்லை லவ்வர்ஸ் பார்க்கான்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பார்த்தீங்களா சைடில் பார்த்து தான் நல்லா தெரியும். ஓகேங்களா, அந்தளவுக்கு கிரிஞ்சு பண்ணுறாங்க. முடியல. இதே வேலூர் கோட்டை கட்டி விட்டது அவன் ஒரு வரலாறை விட்டு போனோம், ஒரு இடத்த அவன் ஆண்டிருக்கான், அது ஒரு நினைவாக இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுற அட்டுடியும் தானே தாங்க முடியல சுத்தமாக. என்னால் ஒன்று நம்ப முடியலைங்க. பார்க்கறதுக்கு ஒரு அப்பா வயசு, ஒரு 50 வயசு ஆளுக்கு ஒரு சின்ன பொண்ணு கூட்டினு அங்கே அதை பார்த்தீங்களா சைடில் ஒரு ஆள் இருக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 50 வயசுக்கிட்ட நடக்குங்க. ஆனால் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு. இவனை நம்பியெல்லாம் எப்படா ஒரு பொண்ணு வருது, சத்தியமாக நம்ப முடியலைங்க. 90ஸ்க்கே கல்யாணம் ஆகாத காலத்தில் இவன் 50 வயசில் ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருந்துங்கன்னு ஒரு பொண்ணை, சின்ன பொண்ணை கூட்டின்னு வந்து இங்கே லவ் பண்ணுகிறான். அட கரும முச்சவனலாம், வேறு இடமே கிடைக்கலையா லவ் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 மூலம் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா பீரிங் வைக்கிறதுக்கு, அதே மாதிரி சேம். சாரிங்க, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது 4 மூலம் இல்லை, மொத்தம் 12 மூலை. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட போகிறதுக்கு வழி, அங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி காமிச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அண்ணாண்ட சேம் போகிறதுக்கு பெரிய வழியாக விட்டுருக்காங்க. எதுக்கு இவ்வளோ பெருசு விட்டானு தெரியல, அதனால தான் இருந்துச்சு. சரி ஓகே, அதே மாதிரி சேம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 4 மூலை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது ஒரு மூலை. அது ஒரு 4 மூலையில் இதுவும் ஒரு பகுதி, நடுவில் வந்து ஒரு இடம் இருக்குங்க. நான் 4 மூலை தான் கேல்குலேஷன் பண்ணேன், பட் வந்து நடுவில் ஒரு இடம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கோட்டையோட பேக் சைடு, அதாவது பேக்குக்கு கார்னர் சைடு இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலூருக்கு அந்த கொணவட்டம் பள்ளிகொண்டா அந்த சைடுக்கு போகிற பஸ் இந்த சைடு, அந்த சைடு ரோடுங்க அது. அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் கிரவுண்டு, அதாவது போலீஸ் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஆர்மி ட்ரைன் பண்ணுறதுக்கோ இங்கே வந்து கிரவுண்டு, ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கிரவுண்டு அங்கே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர், ஒரு ரவுண்டு நீங்கள் வரணும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்குதுங்க அந்த கிரவுண்டு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கிரவுண்டு. நம்ம வேலூர் கோட்டைக்குள்ளே கிரவுண்டெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா 4 மூலை, அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மூலை. இது வந்து ஃபுல் கோட்டையோட பேக் சைட் ஃபுல். இங்கே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேலூர் கோட்டையோட ரயில்வே ஸ்டேஷன், அதாவது வேலூர் டவுனோட ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தாங்க இருக்குது. நம்ம வேலூர் கோட்டை பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு, அதாவது 1566ஆம் நூற்றாண்டில் தாங்க கட்டியிருக்காங்க. நம்ம வேலூர் கோட்டை பார்த்திங்கன்னா பொம்மி நாயக்கர், திம்பி நாயக்கர் என 2 நாயன்மார்கள் தாங்க கட்டியிருக்காங்க. இது எந்த அரசுக்கு இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா விஜயவாடா பேரரசு, அதாவது
ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற விஜயவாடா பேரரசு ஆட்சிக்கு கீழே தாங்க இந்த வேலூர் கோட்டை இருந்திருக்கு. இந்த வேலூர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையர்கள் வந்து கைப்பற்றிய பிறகு, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிப்பாய் புரட்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான போரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலூர் கோட்டை வந்து இடம்பெற்றிருக்குங்க. இது எப்படா அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம 10ஆம் வகுப்பு பாட புத்தகம், அதாவது சோசியல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலூர் கோட்டையை பற்றி நாங்கள் படிக்க சொல்ல சிலபஸில் வந்து ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சுங்க. நீங்கள் இப்போ வந்து ஹிஸ்ட்ரி 10th புக்கில் இப்போ வந்து மாறி இருக்கலாம். பட் நான் வந்து 2019 பேட்ச் 10th, ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையை பற்றி சமூக அறிவியல் புக்கில், அதாவது சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வேலூர் கோட்டை பார்த்திங்கன்னா சிப்பாய் புரட்சி, கர்நாடகா போர் என போரின் முக்கியத்துவம் முதல் அத்தியாயமே நம்ம வேலூர் கோட்டையிலேருந்து தாங்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படா அவனுக்கு தெரியும்னா சோசியல் சயின்ஸ் புக்கில் போட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கூகுள், அதாவது வேலூர் கோட்டையை பற்றி கூகுள் சர்ச் பண்ண சொல்லும், அதுலேயும் இதை தான் சொல்கிறாங்க. வேலூர் புரட்சி, அதாவது சிப்பாய் புரட்சி, சிப்பாய்களுக்காக முதல்ல புரட்சி செய்யப்பட்ட இடம்னா அது வேலூர் கோட்டை தாங்க. வேலூர் கோட்டைனாவே சிப்பாய் புரட்சி தாங்க முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஏன்டா பாதி வீலர் மேலே கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சைடு லவ்வர்ஸோட கிரிஞ்சை தாங்க முடியலைங்க. என் கண்ணால் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு கொடூரம்லாம் இருக்குது. சரி ஓகே, நம்ம இதுக்கு அந்த யூடியூப் சேனலில் போட்டு நம்ம அவங்கள இது பண்ணிகிட்டு இருக்கணும். அவங்க ப்ரைவேட்டாக இருக்கணும்னா தனித்தனி இடம் இருக்குது, அதுக்குன்னு இதுவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடத்த மட்டும் காமிக்கிறோன்னா, இந்த இடத்துல வந்து தாமரைப்பூ வந்து இந்த இடத்துல தாங்க அதிகமாக பூக்குது. ஏன்னா இந்த இடத்துல அதிகமாக சேரு இருக்கும் போல். சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையோட வேலூர் கோட்டையில் வந்து கொடி வந்து இங்கே தான் ஏற்றுவாங்க. குடியரசு தினம் இல்லை சுதந்திர நாள், அந்த மாதிரி நாளில் வந்து கொடி இங்கே தாங்க ஏற்றுவாங்க. தலைவர்கள் வந்து வேலூருக்கு வந்தாங்கன்னாவே இங்கே தான் வந்து ஏற்றுவாங்க. சரி ஓகே, இதே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து போனீங்கன்னா டவுன், அதாவது வேலூர் கோட்டையிலேருந்து அந்த கோட்டையை விட்டு கீழே இறங்கிறதுக்கான வழி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மியூசியம், லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க இந்த வேலூர் கோட்டை உள்ள. இதுக்கு போகிறதுக்கு டைம் இல்லைங்க, சாரிங்க. வீடியோவும் ரொம்ப போகிறதுனால சரி இது போய் எடுக்கலை நான். சரி ஓகே, வாங்க நம்ம வந்து கோட்டையை விட்டு கீழே இறங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஏன்னா கால் பயங்கரமான வலிங்க, டயர்டு வேறு. ஏன்னா இந்த வேலூர் கோட்டையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-4.5 கிலோமீட்டர் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான, அதாவது க்ளோசிங் பாயிண்ட். கீழே இறங்கிட்டோன்னா இது வந்து வேலூர் கோட்டை வந்து கம்ப்ளீட் ஆகிடுங்க. நான் வந்து இந்த வேலூர் கோட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த கோட்டையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மொத்த டைம் ஆனது 1.5 மணி நேரங்க. இந்த இறங்கிட்டோன்னா இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி ஓகேங்க, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ இல்லை அடுத்தடுத்த ட்ராவல் நீங்கள் பார்க்கணும், இந்த இடத்தெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கோப்ரா பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் தட்டிட்டு லைக் ஒன்று